2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் என்பது கிடைக்கும்? அதிமுக, திமுக, அதேபோல் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என யார் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் என்பது கிடைக்கப் போகிறதென ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்குமே, அதாவது தமிழகத்திலே தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்ன கருத்து கணிப்பு, அதில் முடிவுகள் என்ன அப்படின்னு அந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது முன்போது இல்லாத ஒரு மும்முனை அல்லது 4 முனை போட்டியாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. கடந்த கால தேர்தல் தரவுகளின்படி தமிழகத்தில் சரியாக 70% வாக்குகள் மட்டுமே பதிவாகிறது. இந்த 70% வாக்குகளை பிரிப்பதில் நிலவும் இழுபறி எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலையை நோக்கித்தான் மாநிலத்தை தள்ளி வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுக்கு கிடைக்கப் போகும் வாக்கு சதவீதம் திராவிட கட்சிகளின் பாரம்பரிய கோட்டைகளை அசைத்து பார்க்கக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு பகிர்வு கணக்கின்படி சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு சுமார் 5% வாக்குகள் உறுதியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அறிமுகம் தேர்தலிலே விஜய்க்கு சுமார் 20% வாக்குகள் தன்வசப்படுத்துவார் என கணிப்புகள் அரசியல் வட்டாரத்திலே பெரும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மீதமுள்ள 45% வாக்குகளில் ஆளும் திமுக 23%, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 22% பகிர்ந்து கொண்டால் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகள் என்ற மேஜிக் எண்ணை எந்த ஒரு கட்சியாலும் எட்ட முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த சூழலில் தமிழக அரசியலை ஒரு தொங்கு சட்டசபை என்கிற இக்கட்டான நிலைக்கு கூட்டிக்கூடிய ஒரு சூழலை என்பது உருவாக்கப்படும். விஜயின் 20% வாக்குகள் என்பது வெறும் கணக்குகள் மட்டுமல்ல, அது எத்தனை தொழிலில் வெற்றியாக மாறும் என்பதை பொறுத்தே ஆட்டத்தின் போக்கே மாறப்போகிறது. வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் அவை பரவலாக பிரிந்துவிட்டால் குறைவான இடங்களிலே கிடைக்குமாம். மாறாக குறிப்பிட்ட மண்டலங்களில் ஒருமுகப்பட்டால் அதிக இடங்களை பிடிக்க வாய்ப்புண்டு. விஜயின் இது 20% வாக்குகள் அல்லது திமுக அல்லது அதிமுக வெற்றியை தடுக்கும் ஒரு ஸ்பையாக செயல்படுமா, அல்லது அவரே கிங் மேக்கராக உருவெடுப்பாரா என்பது தற்போதைய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு மாற்றும் விகிதம் தான் 2026 வெற்றியாளரை தீர்மானிக்கப் போகிறதாம். விஜய் தனது கட்சியின் கொள்கை பிரகடனப்படுத்தும் போது தான் எந்த ஒரு திராவிட கூட்டணியுடன் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதிலே உறுதியாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகளில் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் திமுக அல்லது அதிமுக ஆகிய இருதரப்புக்கும் ஆதரவு தந்து ஆட்சி அமைக்க விஜய் முன் வர மாட்டார் என்று தெரிகிறது. அதிகார பகிர்வு அல்லது ஆட்சி பொறுப்பில் பங்கு போன்ற பேரம் பேசுகளை தவிர்த்து தனித்து வைத்துதான் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் 70% வாக்குகள் மட்டும் பதிவாகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக தொங்கு சட்டசபை உருவாவதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது என தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே தொங்கு சட்டசபை என்பது உருவானால் அது அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.